ஒரு பைக்கை தண்ணிக்குள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரேசியான விஷயத்தை தான் கிரேசி எக்ஸ்வைசர் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ப்ரோ இதுல என்ன ப்ரோ பெருசா இருக்கு, நாங்க சென்னையில எல்லா வருஷமும் டிசம்பர் மாசம் இப்படி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? பட் அவர் வந்து இன்னைக்கு டுக்காட்டி பைக் வந்து தண்ணிக்குள்ள விட போறாப்ல. டுக்காட்டி பைக் இல்ல, அது வந்து ஒரு மாடிஃபை பண்ண ஒரு பைக், டுக்காட்டின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. தென் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ரேம்ப் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறதுக்கே வந்து உள்ள போய் குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு ஆசையா தான் இருக்குது. பட் அது அங்க இருக்குது. இப்போ இந்த பைக் வந்து ரெடி பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. தென் என்ன பாத்தீங்க அப்படின்னா பைக்குக்குள்ள வந்து கண்டிப்பா தண்ணி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து ஒரு பைப்பை சொருகி வெளியே காத்து வந்து அப்படியே வெளியே போற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்க. தண்ணி உள்ள போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அதை பொறுமையா உள்ள கொண்டு போய் இறக்க போறாங்க. அது போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்குன்னு தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பைக் கொஞ்சம் தாங்க உள்ள போச்சு, லைட்டா தான் புஷ் ஆச்சு. அந்த கொஞ்சம் உள்ள போனே மொத்தமா அந்த வண்டி ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே அந்த வண்டி ஒண்ணுமே ஆகல. தென் மொத்தமா அந்த வண்டியை தூக்கி பொறுமையா வெளியே நிக்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாப்ல. பட் என்னதான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த வண்டி மொத்தமா லாக் ஆயிருச்சு, சீஸ் ஆயிருச்சு. அந்த வண்டி அப்புறம் ஒர்க்கே ஆகல. தென் அந்த தண்ணிக்குள்ளே மொத்தமா வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த மொத்த பைக்கையுமே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.